விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயலின் தாக்கத்தையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சேதமடைந்த குடிசைகள் இழப்பீட்டுத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கிடவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையினால் பாதிக்கப்பட்ட அதாவது 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் 33 விழுக்காடு அளவுக்கு மேலாக சேதம் அடைந்திருந்தால் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்கிடவும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு காரணமாக நிவாரணமாக 37,500 ரூபாய் வழங்கிடவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 ரூபாய் வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.